ஓகே, சிங்கப்பூர்லேருந்து அடுத்து ஃப்ளைட் ஏற போறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கியூ ஒரு சைடு நிற்குது, ஒரு பக்கம் ரொம்ப குட்டி கியூ தான் நிற்குது. ஏன் இவ்வளோ பெரிய டிஃபரன்ஸ் அண்ட் அது எல்லாமே ஒரே ஃப்ளைட் தான் போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு மிஷின் இருக்குல்ல, இது வந்து நம்ம ஏலியன் மாதிரியே பார்த்துட்டு இருக்கோம். பட் இது வந்து நம்ம பேகேஜை செக் இன் பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு மிஷின். ஸோ இதுக்கு இன்னொரு முக்கியமான ரீசன் இருக்கு. அது என்னன்னா, நமக்குள்ள இருக்க தயக்கம். ஸோ நம்ம தப்பா பண்ணிட்டா நம்மள ஏதாவது நினைச்சிருவாங்களோ, இவங்க கிட்ட கேட்டா அவங்க நம்மள ஒரு மாதிரி பார்ப்பாங்களோ. அண்ட் எஸ்பெஷலி இங்கேருந்து நம்ம ஒர்க்கர்ஸா நிறைய பேர் போறாங்களா, அவங்களாம் இந்த மிஷினை திரும்பியே பாக்குறது இல்ல. பிகாஸ் அது வந்து ரொம்ப பெரிய ஒரு ஹைஃபை டெக்னாலஜி அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல, ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். ஸோ இந்த வீடியோ சேவ் பண்ணி இதை ஒரு கைடா யூஸ் பண்ணி கூட நெக்ஸ்ட் டைம் நீங்க ஏர்போர்ட் போகும்போது டைரக்டா சீனா போய் இந்த மிஷினை யூஸ் பண்ணி பேக் செக் இன் போட்டுட்டு நல்லா ரிலாக்ஸ் பண்ணி. ஓகே, இதுதான் நம்ம ஏலியன் மாதிரி பார்த்துட்டு இருக்க மிஷின். ஸோ இதில் ஒன்றுமே இல்லை, உள்ளே போயிட்டு அக்னாலேஜ் கொடுக்கும், எப்பயும் கொடுக்குற அக்ரிமெண்ட்ஸ் மாதிரி அக்ரி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து பேகேஜ் அப்படின்னு சொல்லி போட்டோம்னா எத்தனை பேசஞ்சரோ ஈச் பேசஞ்சரோட பாஸ்போர்ட்டை வந்து 1 by 1 ஸ்கேன் பண்ணுவோம். இங்கே நாங்கள் 2 பேசஞ்சர்னால 2 பேரோட பாஸ்போர்ட்டையும் 1 by 1 ஸ்கேன் பண்ணிடுவோம். ஸ்கேன் பண்ண உடனே நம்மளோட சீட் நம்பர், ஆல்சோ நம்ம ஃப்ளைட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுக்கும். அண்ட் பேகேஜ் இருக்குது செக்கிங்னா பேகேஜ் செக்இன்னு போடுங்க. ஸோ 2 பேருக்கும் எத்தனை பேகேஜ்னு 1 by 1 போட்டாச்சு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்தோன்னா நமக்கு டைரெக்டாக அந்த பேக்கில் ஒரு டேக் ஒட்டுவாங்கல்ல, அந்த டேக் அதுவே கொடுத்துரும். ஆல்சோ நம்ம போர்டிங் பாஸ், அவங்க என்னென்ன வேலை கவுண்டரில் பண்ணுவாங்களோ அதெல்லாம் இந்த மெஷின் ஒரு ஆளாகவே பண்ணிடும். அதுதான் வந்து டெக்னாலஜி. ஸோ அதை வந்து நம்ம அப்படியே எடுத்துகிட்டு இந்த மிஷின் இதுக்கு மேலே பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. பிகாஸ் நம்மக்கிட்ட வந்து டேகும் வந்துச்சு, போர்டிங் பாஸும் வந்துச்சு. ஸோ டேக் போடும்போது அதில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் படி பீல் பண்ணி ஒட்டிடுங்க. அந்த குட்டி பார்கோடை வந்து பேக்கில் ஒட்டிட்டு இன்னொரு சின்ன ஸ்லிப் மாதிரி ஒரு ஸ்டிக்கர் இருக்கும், அதை வந்து உங்கள் போர்டிங் பாஸ் பின்னாடி ஒட்டி வச்சுக்கோங்க. அது எதுக்குன்னா பேகேஜ் வந்து நம்ம கரெக்டான பேகேஜ் தான் எடுக்கிறோமா அப்படின்னு வெரிஃபை பண்ணிக்கிறதுக்காக ஒரு 3 கிராஸ் செக் வெரிஃபிகேஷன் மாதிரி இருக்கும். ஸோ இதை வச்சுக்கிட்டிங்கன்னா நமக்கும் வந்து அந்த பார்கோட் மூலயமா லக்கேஜ் வந்து கரெக்டாக வந்து செக் பண்ணி ஸ்கேன் பண்ணிக்க முடியும். ஸோ அவ்வளோதான், இதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை. அந்த முன்னாடி சொன்ன குட்டி கியூவில் போய் நின்றுட்டு உங்கள் பேகேஜை மட்டும் அவங்ககிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க தானாக உள்ளே எடுத்துகிட்டு போயிடுவாங்க. நமக்கு எந்த வேலையுமே இல்லை. இதுக்கப்புறம் ஜாலியாக போய் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு சாங்கியில் நல்லா ஃபோட்டோ எடுக்கலாம்.